புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கு கால் வயித்து கஞ்சிக்கு அலைய வச்சிட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சிடா நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரி நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலா எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்துமுத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா. 4 எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துல தான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வெக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. ஆமா. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டே தம்பி, காஃபி கொண்டா. கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவ். ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்லா வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ரா பொங்கல்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அத கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்று கருத
இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊருகாயா என்னங்க அடே எங்க அப்பா பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்தரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கட்டை வைக்க. இந்தமா வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டபடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறிய? நானும் அதிகமா பேசுறேன். அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்க கிட்ட சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர்டி. ஆமா பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்த வேணா. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்டை ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி. புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணாவ ராட்சசி ராட்சசி. யோ யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. பூச்சி காட்டுறியா? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு. ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகா நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவேன் இந்த ஆளு? அடங்கா பிடாரி பிசாசு. என் தம்பி விடுங்க. பிசாசு பிசாசு உள்ளூர் பிசாசு. பிடாரி பிடாரி ஒண்டவத பிடாரி. அடி சண்பகம் பாவம் வெளியூர் புள்ளடி. நம்ம ஊருக்கு வந்திருக்குது. படிச்ச புள்ள. அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. ஏக்கா உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எடுத்து ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாக்கிரதை. பாராட்டுக்குங்கக்கா. தம்பி ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா இந்த குட்டி சாத்தம் கூட தான். ஐயோ குட்டி சாத்தம் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நல்ல பொண்ணு. கொஞ்சம் படபடன்னு பேசும் அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் கொடுத்துறதா சொன்னாங்க. சண்டை நடக்குதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல போ. இல்லையே நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்கு என் காதுல விழுந்ததே. வழக்கையா? ஒண்ணு இல்ல போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா டீச்சரம்மா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி கருப்பட்டி நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியே சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். யோ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கேட்டியா போட்டோ பிடிச்ச? அத கேட்க நீ யாரு? என் கேமரா என் பிலிம், நான் எதை வேணாலும் எடுப்பேன். மரியாதையா என்ன பிடிச்ச போட்டோ என்கிட்ட இப்பவே கொடுத்துரு. இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். போட்டோ பிடிச்சது என்ன தப்பு சண்பகம்? இதுக்கு போய் பெருசா சத்தம் போடுறீங்க. அட என்னங்கய்யா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. என்னையா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? யோ உன் வீட்லயே ஒரு குமரை பொண்ணு இருக்கா? உன்னை கேட்காம ஒருத்த அவளை தொட்டுட்டா விட்டுடுவியா? என்ன சண்பகம் அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் இல்ல. ஏன் உடம்பு கூசுது? உனக்கு கூச்சமா இல்லன்னா குளிச்சு மூழ்கி மோட்டல மா பூசி சீவி முடிச்சு கொண்டையில பூவை வச்சுக்கிட்டு நீ சதுராட அந்த பிடிக்கட்டும். நீ என்ன அந்த ஆளுக்கு லாயரா? பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டிய போடி. யோ என்ன போட்டோ பிடிக்கணும்னா என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? என்கிட்ட கேட்காம எப்படியா போட்டோ பிடிக்கலாம்? அதான் என் பாயிண்ட். என்னையா இடிச்சு புளி மாதிரி நிக்கிற? சொல்லியா? ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான். அப்பனா அந்த ஆள் கிட்ட என்ன போட்டோ பிடிச்சதுல இப்பவே கொடுக்க சொல்லு. தம்பி சண்பகத்துக்கிட்ட வாயை கொடுத்து மீளவே முடியாது. புளியம்பழத்தை உழுப்புற மாதிரி உழுப்பி விடுவா. அதுக்கு நான் என்ன பண்றது? போய் புளிய மரத்தை உழுப்ப சொல்லுங்க. அட நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பேசாம பிரிவை கட்டி குத்துற வேண்டியதானே? அதுதானே நியாயம். கொடு கொடு.
போல போ. டீ ஒண்ணு போடுங்க. எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டூழியம் ஒளியுமோ, உள்ள வந்தா 5ங்கிறான், வெளியே போனா 10ங்கிறான். என்ன இது அநியாயமா இருக்கு? என்னது அநியாயமா இருக்குதான்? 5 ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவரை காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யாரு தலைவன் ஆகணும்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னம்மா கண்ணு சொல்லுமா பொண்ணு, சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில்னா என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயில்லயும் ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க 2 பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா. அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். இப்ப இதான் எனக்கு தேவை. ஒரு மிருகத்தை வளர்த்து மனுஷனா பாக்குறீங்களே, இத்தனை மனுஷங்க இருக்கிறீங்க, உங்களால இந்த மிருகத்தை அடக்க முடியல? பேசாம வேட்டி சட்டை கழிச்சு போட்டு புடவை ஜாக்கெட் மாட்டிக்கங்க. கையில எடுத்து பொழுசாயா வந்தா புள்ள, பொல்லாத பொடி பசங்க பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க. பார்த்து நடந்துக்க, கண்ணு தெரிஞ்சு நடந்துக்க, ஊரே புரிஞ்சு நடந்துக்க. என்ன பண்ண சொல்ற இந்து? எத்தனை அடியாட்களை வச்சு ஊரையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எம தர்ம, நீங்க எல்லாரும் எரும மாடுங்க, அதானே அர்த்தம்? இப்ப இந்த நிலையில நீ சொல்ற வார்த்தை உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம், நோயாளியான உன் அத்தைய காப்பாத்தணும்னு தான். ஒத்தடம் கொடுக்குற உன்னோட வார்த்தையில இப்ப எனக்கு தேவையில்லை. சரி சரி, ஆத்திரப்படாத இந்து. உனக்கு எத்தனையோ தடவை லெட்டர் போட்டேன், அப்பெல்லாம் வராம இப்ப திடீர்னு வந்து நிக்கிறியே. ஏன் இப்ப என்னாச்சு? உனக்கு நாட்டு பாடல்கள் வாங்கி தரேன்னு எழுதியிருந்தேனே அந்த தமிழ் வாத்தியார் இப்ப உயிரோட இல்ல. ஐயோ, அப்ப நான் எப்படி? கவலைப்படாத, அவரோட மகன் கூடிய சீக்கிரம் வந்துருவான், உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வான். அங்க பத்தியா வேகமா ஒருத்தன் வர்றான். அவன் வர்றத பார்த்தா கேட்ட உடனே உள்ள புந்துருவான் போல இருக்கு. போய் படக்கடா. அண்ணே, வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, அடிக்கடி கொடுத்தா என்னன்னே செய்யறது? பக்கத்துல தெர்மாஸ்திரி எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு போய் சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா? அடி வாங்குறது பேர் தாண்டா அடியாளு. ஏய், நீ போலன்னா நான் ஒண்ணே அடிச்சு விடுவேன். போடா. போங்கண்ணே, உங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலா அவன்கிட்டயே வாங்கிக்குவேன். யோ இல்லையா? நீ பாட்டுல போயிட்டே இருக்க. நான் ஊருக்குள்ள போகணும். நான் என்ன காட்டுக்குள்ள போகணும்னு சொன்னேன்? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. ஊரு புதுசா? இல்லைங்க, பழசுதான். பழசா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸா? டேய், தமிழ்ல சொல்றேன். அதாவது யார் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதத்தான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு இந்தியில சொல்றாரு. ஏழை அடிக்கிறீங்க. ஏண்டா, அவர் படிச்சவரு, என்ன பத்தி என்னன்னா பாரு. இந்தியாடா இது? உருதுல உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா. கொடுக்கலன்னா நம்மள பத்தி சொல்ற? போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு அண்டர் ரூபாயோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க, தர்றேன். ஓ, குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல. நான் சொல்றது கரெக்டா? அண்டர்வேர்ல இருக்க போ. உலவா. ஏய், பையன் பயப்படுறா. 5க்கு 10 கலட்டு. பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ, கலட்டாது. இந்த நேரத்துல இருந்து நம்ம ஐயோ, என்ன அவன் டிரைவர் சொன்னா டிரைவர் ஊத்திட்டு இருக்கான். என்னாச்சு? டேய், இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவரு, மாமூல் வாங்காதான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க. அண்ணே, வரட்டுங்களா? வேற ஏதாவது? ஐயோ, அண்ணே வணக்கண்ணே, நான் விடுதலை ஆயிட்டேனே. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கண்ணே.
அக்கா, நான் தமிழ் வாத்தியார் மகன் வந்திருக்கேன். ஏன்க்கா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காகவா? இந்த ஊர்ல என் கூட யார் பேசினா பேசாட்டி என்ன, எனக்காக என் மகா இருக்கா. தலைவரே தலைவரே, ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏண்டா சாக்கடையில் இருந்த பெருச்சாளி, டேயா அடிச்ச அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி, மாமூல கொடு. மாமூலா? அத கேட்டதுக்கு தான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சிட்டான். போய் தலைவர் கூப்பிடுறே. ஏன்டா அப்படி கத்துற? கூப்பிடுற. ஏன்னா அட ஆளாக்கா இருந்துட்டு இந்த ஆட்ட ஆட்டிட்டு போறானே. அவன்கிட்ட செட்டப் இருக்கு, அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலேயே ஆட்டுவான். என்னடா அது அலங்கோலம்? அண்ணே, ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சிருச்சுனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்துட்டானா? வரேன்டா. ஏய், என்ன கிடையே, ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்ன கிடையா? வாடி போடின்னு சொன்னீங்க, வாயை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்கன்னா பெரிய கொம்பன் இல்லப்பா, நாக்கு அறுத்து போடுவேன். வேணாம் வேணாம். ஏண்டா அவங்கள வாடி போடி அடிக்காதீங்க. நான் எப்போ கண்டேன்? அக்கா, உங்க சுண்டல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, கொஞ்சம் சுண்டல் கொடுக்கா. அப்படி மரியாதையா கேட்கணும். பொண்ணாந்து தர்றேன். என்னடா இந்த வெட்டு வெட்டிட்டு போறா? பழைய பாட்டு இல்ல. என்ன கடப்பார என்னங்கண்ணே, ஆயுத பூஜை எதுக்குடா கொண்டாடுறாங்க? அவன் செய்யற தொழில நல்லா ஓஹோன்னு வரணும், நல்லா விருத்தி அடையணும், நல்லா வருமானம் பெருகணும், ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கண்ணே. வக்கீல் எதுக்காக கொண்டாடுறாரு? அதான் கொலை எல்லாம் பெருகணும், கேஸுக்கு வரணும், அதனால வருமானம் பெருகணும்னு வக்கீல கொண்டாடுவாங்கண்ணே. டாக்டர் எதுக்காக கொண்டாடுறாங்க? வியாதிகள் பரவலா பரவிச்சுன்னா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்கண்ணே. ஓஹோ, அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய், நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. வாடா. தனா தனா, நீ ஏன்டா வந்து உயிரை எடுக்கிற? உங்க அக்கால வர சொல்ற, உன்னை வச்சு ஊஞ்சல் ஆடுறது. அக்காவோட ஊஞ்சல் ஆடுங்க, நான் ஆடுறதுக்கு இப்ப கொஞ்சம் ஊத்துங்க. இந்த குடிச்சு தொல்ல. இதையாவது கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க, என் உயரத்துக்கு ஊத்தாம. ஒழுங்கா வேலை செய்ய. ஊரை பார்க்கலாம். என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா போகுதா? போதுண்ணே. உள்ளையா வெளியா? வெளியேதான். தலைவரே தலைவரே தலைவரே, அதோ போறால அந்த பொண்ணுதான் ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை மிருகம்னு திட்டினவன். மிருகம் நான் என்னன்னு காட்டிடுறேன். ஆமா தலைவரே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இங்க பாருங்க, நம்ம எவ்வளவோ ஊருக்குள்ள தப்பு பண்றோம், அது எனக்கு தப்பா தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இந்த தப்பு மட்டும் வேண்டாம். உலகம் எதை எதை தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு ரைட்ரா, அதனால இந்த தப்பையும் செஞ்சிடுறேன். நான் சொன்னா கேட்காம போறீங்க. கிடப்பாரு இங்க வா. என்னங்கண்ணே? ஏன்டா ஏவுகணைக்கு பிறந்தவனே, ஏன் விட்டியா நீ? ஐயா, கேட்ட திறந்தாச்சு. உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, வள்ளலும் நீ. போதும், கூழ்ந்தது போதும், பணத்தை கொடு. என்ன 5 கேட்டதுக்கு 500 கொடுத்தா, 500 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொடு. ஆப்பிரிக்காவில் ஏண்டா 500 கொடுத்தா 1000 கொடுப்பானா? நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க. நான் கொடுக்க கொடுத்துறதா? இப்ப போயிட்டானடா. நம்மளே எத்த, இவன் எத்தனுக்கு எத்தனா இருக்கானே. இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண